இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ககன், நீ எங்க போயிட்டு வரப்பா? பூமியை பார்க்க போயிட்டு வந்தம்மா. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்றதுக்காக பொண்ணு வீட்டுக்கெல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி போயிட்டு வரதெல்லாம் நல்லதில்ல ககன். நாளையில இருந்து நீ அந்த வீட்டுக்கு போகாத. பூமி உங்களுக்கு ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாளா? என்னன்னு சொன்னா? அடிக்க வந்தன்னு சொன்னானா இல்லாட்டி அடிச்சிட்டேன்னு சொன்னாளா? திரும்ப நான் அந்த வீட்டுக்கு போனா அடிச்சிருவேன்ற பயத்துல வர விடாம என்ன அவ இப்படி தடுக்க பாக்குறாளா? அண்ணன் பூமியை அடிக்க போனானா? நீ எதுக்காக நான் பூமியை அடிக்கணும்? என்ன சொல்றப்பா? அங்க என்ன ஆச்சு? எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு எதிரி யாருன்னா அந்த சரச்சந்திரா தான். எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு மனுஷன் இருக்கான்னா அது அந்த கிருஷ்ண பிரசாத் தான். இது எல்லாருக்கும் தெரியும், உங்களோட சேர்த்து அந்த பூமிக்கும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அந்த பெரிய மனுஷன் கையால தான் நம்ம கல்யாணம் நடக்கணும். கல்யாண பத்திரிகையில அந்த ஆள் பேர் இருக்கணும்னு சொன்னா எனக்கு கோவம் வராதா? அதனாலதான் அப்படியே அடிக்க போனேன். அடிக்காம விட்டுட்டேன். கடைசி நேரத்துல எனக்கு அடிக்க மனசே வரல. காதலுங்கிறது அதுதான் அண்ணா. ஆனா நீ தேவையில்லாம பூமி மேல கை ஓங்கிருக்க. இன்னைக்கு நீ அடிக்க கை ஓங்கிருக்க, நாளைக்கு நீ அடிப்பான்னு அவ யோசிக்க மாட்டா? நல்லா யோசிக்கிட்டோம். எனக்கு பிடிக்காத விஷயங்களை என்கிட்ட பேசக்கூடாதுன்னு அந்த பூமிக்கு புரியணும். தன்னோட மாமாவா அந்த கிருஷ்ண பிரசாத பத்தி எவ்வளவு பெருமையா வேணாலும் சொல்லிக்கிட்டோம். அதுல எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல. ஆனா அந்த ஆளுக்கும் எனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு சொன்னானா அடுத்த வாட்டி உண்மையிலேயே அடிச்சிருவேன். டேய் நில்லடா ககன். பூமி எனக்கு ஃபோன் பண்ணி எதுவுமே சொல்லலடா. பூமிக்கு சப்போர்ட் பண்ற முயற்சி எல்லாம் பண்ணாதீங்க. என்ன அந்த வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டால, அவளே சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்கு அங்க போறேன்? போக மாட்டேன். நான் அங்க போவே மாட்டேன். ககன், நாளைக்கு கல்யாணத்திலயும் அத்தையும் மாமாவும் சேர்ந்து இதே மாதிரி முன்னாடி நின்று நடத்தினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கல்யாண பத்திரிகையிலயும் மாமாவோட பேரை போட்டா அது ரொம்ப நிறைவா இருக்கும். ஏய் 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 அண்ணா, உனக்கு ஒரு பேட் நியூஸ். ஆல்ரெடி வந்ததும் அம்மா சொல்லிட்டாங்க. கல்யாணம் முடியிற வரைக்கும் பூமியை பார்க்க கூடாது தானே? அது இல்லண்ணா, இது அதை விட பேட் நியூஸ். என்னடா? கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடலான்னு மாமா சொல்ல சொன்னாரு. பூமி அடிக்கிறதுக்காக நீ கையோங்கனியாமே, அந்த விஷயம் தெரிஞ்சு மாமா இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காரு. பூமி என்ன சொன்னா? என்ன சொல்லுவானா? சரிப்பா உங்களோட இஷ்டம்னு சொல்லிட்டா. நோ வே. பூமி அப்படி சொல்ல மாட்டாடா. அவ சொல்லிருந்தா நான் நம்பவே மாட்டேன். அப்போ நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? மாமாவை விட நீதான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அது உண்மையா இருந்திருந்தா அவளை கூட்டிட்டு போறதுக்கு நீ வந்த முதல் நாளே உன் கைய பிடிச்சிட்டு அவ கிளம்பி வந்திருப்பானா? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ங்கிற விஷயம் வந்தா அவளுக்கு நீ இல்லனா அவ அப்பாவை தான் அவ சூஸ் பண்ணுவா. நான் அவ மேல கை ஓங்கின ஒரு விஷயத்துக்கு அவ அவங்க அப்பா தான் பிடிக்கும்னு சொல்லிட்டாளா? ஏண்டா இவ்வளவு நாளா என் காதல் அவளுக்கு தெரியலையா? கண்டிப்பா தெரிஞ்சதுனா. தெரிஞ்சதுனாலதான் சீரியஸா நீ கிளம்பி போனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு மாமா கேட்டதுக்கு உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு சின்ன ரொமான்டிக் விஷயம் நடந்ததுன்னு சமாளிச்சுட்டா. ஆக்சுவலி பூமி மட்டும் உண்மையை சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்குன்னு உனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டாங்கன்னு உங்ககிட்ட போய் சொன்னேன்.
இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொன்ன உடனே உன் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சே. ஒருவேளை அது உண்மையா இருந்துச்சுன்னா அங்க நிச்சயமா பூமியோட உயிரே போயிடும். அந்த அளவுக்கு அவனை காதலிக்கிறானா? அப்படிப்பட்ட பூமிய உனக்கு அடிக்கிறதுக்கு எப்படி நான் மனசு வந்துச்சு? ஓகேண்ணா, ஏதோ ஆசையோட அவ சொன்னா நீ கேட்பங்கிற ஒரு நட்பாசையோட நம்ம அப்பா சாரி எங்க அப்பாவோட கையால கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கா. அதுக்கு போய் அடிக்கணுமாண்ணா? அதே மாதிரி அன்போட நீ திரும்ப சொல்லிருக்கலாம்ல இது நடக்காதுன்னு. கீழே நீ பெரியம்மா கிட்ட பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன்னா, அதனாலதான் நான் இப்படி பேச வேண்டியதா போச்சு. உன் மேல இருக்கிற அக்கறையில நான் கொஞ்சம் அதிகமா பேசியிருந்தா ஐ எம் ரியலி சாரி. இவ்வளோ நாளா குறும்பு பண்ணிக்கிட்டு சுத்திட்டு இருக்கிற ஒரு சின்ன பையனாதான் நான் உன்னை நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. அதுக்குள்ள நீ எவ்வளவு மெச்சூர்ட் ஆயிட்ட. தேவையில்லாத இடத்துல கோவம்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு எவ்வளவு அழகா சொன்னடா. லவ் யூடா. எஸ், நான் பூமி மேல கோவப்பட்டிருக்க கூடாது ராச்சரி. அவளை நான் அடிக்கணும்னு இந்த கையை நான் ஓங்கி இருக்க கூடாது ராச்சரி. ஆனா அவ்வளவு எமோஷன்ல கூட கல்யாணம் நின்னு போயிடுன்ற பயத்துல அவங்க சமாளிச்சு பேசியிருக்கான்னா உண்மையிலேயே நல்ல பொண்ணுல. அவ ஒரு தேவதடா. ஒரு நிமிஷம் இரு, நான் இப்பவே அவகிட்ட ஃபோன் பண்ணி பேசி பார்த்துறேன். டேய் சரி, போனை கட் பண்றாடா. பண்ணாமையா இருப்பா? உனக்கு மட்டும்தானா? நீ கட்டிக்க போற பொண்ணுக்கும் உன்ன மாதிரியே ரோஷம் இருக்கும்ல.